ஏன் கோயில் அப்படின்னா அங்க நீங்க உள்ள நுழைஞ்ச உடனே என்ன ஆகுது, 8 கால் மண்டபம் இருக்கா, சைடுல பாத்தீங்கன்னா குளம் இருக்கணும். அதுதான் வாஸ்து முறைப்படி. அந்த குளத்துல குளிக்கணும், 8 கால் மண்டபத்துல வந்து உடை அலங்காரம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பலிப்பீடம்னு ஒண்ணு இருக்கும். அதுல போய் என் கெட்ட குணங்கள் எல்லாம் நான் இங்க பலியிடுகிறேன்னு சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணணும். அதுக்கப்புறம் எழுந்து நடந்து உள்ளே போனோம். பிரகாரத்தை சுழண்டு 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 வரணும். ஒருத்தர் 9, 18, 22 ஏதோ வச்சுக்கிட்டு சுத்தணும். கொடிமரத்தை பார்க்கணும், அது வேற விஷயம். சோ அதுதான் நம்ம குண்டலினியை பத்தி சொல்றது. பலிப்பீடம்னு ஆயிடுது அங்க கொலிக்கூடம். நீங்க பலிப்பீடத்தை விட்டுட்டீங்கன்னா உங்க கொடிமரம் தானா பிரபஞ்ச சக்தி உங்களுக்குள்ள வந்துடும். நான் என்னுடைய கெட்ட சக்தி எல்லாம் விடுறேன்னு நினைச்சிட்டீங்கனாலே உங்களுடைய சக்தி பிரபஞ்சத்திலிருந்து நல்ல சக்தியாக உள்ளுக்குள்ள இறக்கப்படும். அதுதான் கொடிமரம். ஸோ அதை தாண்டி உள்ள போய் நீங்க பிரகாரம் சுத்தணும். விறுவிறுக்கு பிரகாரம் சுத்திட்டு இறுதியில் கற்பகிரத்துக்குள்ள போய் நின்று அங்கே உரைகின்ற இறைநிலையை நீ தானடா நான் தானடா நீங்கிறத உணர்ந்துட்டு வெளியில வந்து மீண்டும் 8 கால் மண்டபத்துல உட்கார்ந்து விட்டு அகம் பிரம்மாஸ்மி உள்ள பார்த்ததுதான் இங்க இருக்குது அப்படின்னு தவம் பண்ணுவதற்காகத்தான் கோயில் ஏற்படுத்தப்பட்டது.